ஹலோ மக்களே, சிவா இல்லி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவாவும் தலையில் அடிபட்டு ஒரு கெட்டு போட்டிருக்கத பார்த்த உடனே இந்திராணி பதறி போய் கேட்கும்போது நம்ம அயலியும் இல்லை சாதாரண ஒரு அடி தான் பட்டுச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து உதய பெருமாள் கவனிச்சுட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம உதய பெருமாள் சிவா தான் அந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே உண்மையை உடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சிவாவும் அயிலியை சமாதானப்படுத்துகிறாங்க. எதை பற்றியுமே நீ கவலைப்படாத, எப்படி அது இந்த வர்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். ஏற்கனவே ரேஷ்மா விஷயத்துலேயும் இந்த மாதிரி தான் சேதா இப்போ பைரவிக்கு வேறு இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கதறி எழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயிலியும் சரி சிவா உனக்கு தலையில் ஏதோ அடிபட்டிருக்கு, வாங்க போகலாம், இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம அயிலியும் சிவாவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே சிவாவோட தலையில் அடிபட்ட உடனே அதை சரி பண்ணி தலையில் ஒரு கெட்டு போடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி உதய பெருமாள் எல்லாரும் என்னாச்சு ஃபங்க்ஷனே முடிஞ்சுட்டு, ஆனால் சிவா அயலி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது இந்திராணியும் நம்ம சிவாவுக்கு ஃபோன் பண்ணாலுமே ஃபோனை எடுத்த மாதிரி இல்லை. இந்திராணியும் நம்ம உதய பெருமாள் கிட்ட இங்கே தான் அயலி நின்றுட்டு இருந்தா, எங்கே போயிருப்பான்னு தெரியல சித்தப்பா, என்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம உதய பெருமாளுக்கு பதட்டம் ஆயிடுது. இன்றைக்கி எப்படியாவது எல்லாருக்க முன்னாடியே உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு நம்ம அயலிக்கிட்ட வேற வாக்கு கொடுத்துருந்தோமே, நம்ம சிவா வயலையும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்த செல்வநாயகியும் உதய பெருமாள் கிட்ட என்ன சிவாவும் அயலையும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்கீங்க போல், அந்த சிவா உங்களுக்கு யார் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் பதட்டப்படுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்லிட்டு செல்வநாயகியும் அந்த இடத்துல நம்ம உதய பெருமாள் கிட்ட சிவாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம உதய பெருமாள் சிவாவை இந்த வாட்டி விட்டு கொடுக்க மாதிரி இல்லை. செல்வநாயகிட்ட தேவையில்லாமல் அவனை பற்றி தப்பாக பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் சிவாவை கூட்டிகிட்டு அடுத்த வீட்டுக்கு வராங்க. ஆனால் சிவாவோட தலையில் கெட்டு போட்டதை பார்த்த உடனே இந்திராணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு சிவா, எதுக்காக உனக்கு தலையில் கெட்டு போட்டிருக்கு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் இல்லை நீ சிவா வர வழியில் பைக்லேருந்து விழுந்துட்டாங்க, அதனால தான் தலையில் அடிபட்டிருக்கு, அதுக்கு தான் கெட்டு போட்டிருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் என்ன பேசுகிறா எலி, ஃபங்க்ஷன் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே ஒன்று இங்கே காணலை, நான் எங்கெல்லாம் தேடினே தெரியுமா, ஒரு வார்த்தை கூட நீ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட அப்படி சொல்லும்போது இல்லைன்னு சிவாவுக்கு அடிபட்டுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போயிட்டேன்னு சொல்லும்போது இந்திராணியும் நம்ம செழியனும் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, அவனுக்கு அடிப்பட்டதுன்னா நான் பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் ஆயிலையும் இல்லை எல்லாருமே இங்கே ஃபங்க்ஷனில் பிஸியாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு மனசை காயப்படுத்தாண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லும்போது செழியனும் சரி அவங்க யார்கிட்ட தான் சொல்லலை, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாருக்கும் தெரியாமல் நானாவது சிவாவை பார்த்துருப்பேன்ல அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண அடி தானே அப்படி சொல்லும்போது இந்திராணியும் என்ன சொல்கிற நீ, சாதாரண அடி மாதிரியாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, இதெல்லாம் அசால்ட்டாக நினைக்காதுங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம அயலியும் ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னே அப்படி சொல்லும்போது உதய பெருமாள் இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து கவனித்து கண் கலங்கி நிற்கிறாங்க. சிவாவுக்கு என்னாச்சோ பாவம், அவன் அடிபட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட நம்ம உதய பெருமாள் கீழே இறங்கி வரும்போது நம்ம அயலியை பார்க்குறாங்க. நம்ம சிவா கிட்ட உதய பெருமாளும் என்னாச்சு உனக்கு இப்போ சரியாயிட்டா, எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது சிவாவும் யாரும் என் மேலே அக்கறை இருக்க மாதிரி எதுவுமே காட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. சிவாவுக்கு மனசு தாங்கவே முடியலை. ஏற்கனவே எத்தனை பேர் நம்மளை அனாதன்னு சொன்னாலுமே அப்பா ஒரு வார்த்தை கூட தட்டி கேட்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நம்ம சிவாவோட மனசில் இருந்துகிட்டே இருந்து நம்ம அயலிக்கிட்ட உதய பெருமாள் சொன்ன விஷயம் எதுவுமே தெரியாத சிவாவும் அப்படியே உதய பெருமாள் கிட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திரனையும் எதுக்கு சிவா இப்படி கோபப்பட்டுட்டு இருக்க, எதை பற்றியுமே யோசிக்காத, கொஞ்சம் நார்மலாக இரு அப்படி சொல்லும்போது சிவா கோபத்தோட ரூமுக்குள்ளே போன உடனே நான் அயலியும் சிவா கிட்ட எதுக்கு நீங்கள் இப்போ மாமாவை எதிர்த்து பேசிட்டு வந்தீங்க, பாவம் மாமாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படி சொல்லும்போது நம்ம அயல்கிட்ட சிவாவும் என்ன பேசுகிற நீ, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுகிற, ஏற்கனவே அந்த வர்மாவோட பிடியில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இழந்துட்டுருக்கோன்னு பார்த்தியா, எப்படியாவது இந்த வர்மாவை பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வேற, அப்பாவுக்கு கபிலனும் அவங்க குடும்பமும் மட்டும் தானே முக்கியம், நான் எல்லாம்
எல்லாம் எப்படி போனாலும் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் நான் வந்து அப்படி பேசிட்டு வந்தேன் அப்படி சொல்லும்போது, நம்ம அயலியும் என்ன பேசுறீங்க சிவா? எத பத்தியுமே தெரியாம இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதுங்க. நேத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மாமாவே என்கிட்ட வந்து இந்த ஃபங்க்ஷன் முடியதுக்குள்ள நான் எப்படியாவது நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு. எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன் தான் இவன் அப்படிங்கிற ஒரு உண்மைய எல்லாருக்கும் முன்னாடியே நிரூபிப்பேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அயலி சிவா கிட்ட சொல்லும்போது, சிவாவும் என்ன சொல்ற அயலி? இதெல்லாம் உண்மையான இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நிஜமாவே அப்பா இப்படி சொன்னாங்களா? அவங்க இப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லும்போது, நம்ம அயலி இல்ல நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். தயவு செய்து அவங்க வந்து பேசினா அவங்க கூட என்ன அதுன்னு கேளுங்க அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் கேட்ட நம்ம சிவாவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்பா வந்து மனசு மாறி வரும்போது இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவும் இப்ப மட்டும் வந்து அப்பா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வர்மாவுக்கு தெரிய வந்துதான் நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆபத்தாயிடுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் சிவா அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிச்சு மனசை போட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டே இருக்காதுங்க. எப்படியாவது மாமா வந்து எப்போ உண்மை சொன்னாலுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜெமினாவும் செல்லம்மா எல்லாரும் சேர்ந்து நம்ம ரித்திகா கிட்ட வந்து, ரித்திகா அதான் நான் சொன்னேன்ல உன் அத்தைலாம் இந்த மாதிரிலாம் கேட்டுறவே மாட்டா. எப்படி இருந்தாலுமே இந்திராணி தான் இங்கே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்க போகுதுன்னு அதே மாதிரி தான் இருக்குது. இப்போவும் நீயும் வாய் திறக்காம இருந்தேன்னு வச்சுக்க, நீயும் இந்திராணி என்ன சொன்னாலுமே அதை தான் கேட்குற மாதிரி அவளுக்கு அடிமையாட்டி இந்த வீட்டில் இருந்துட வேண்டியதான். உன்னோட அத்தை வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்க வேண்டியதான் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் கேட்ட ரித்திகா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் நான் சும்மா விட போகிறது இல்லம்மா. வேணும்னா அவங்க எல்லாரும் அடிமையாட்டுக்கிட்டு நான் எல்லாம் ஒருபோதும் அவளுக்கு வந்து அடிமையெல்லாம் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஆகிட்ட நம்ம ரித்திகா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னத்த நீங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்பவும் அந்த இந்திராணி சொல்றதை தானே எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியே கிடையாது. அதுல வேற இந்த செழியன் இந்த வீட்டோட இருந்துட்டான். இனி செழியனும் இந்த இந்திராணியும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் அந்த இடத்துல செல்வனாகிட்ட சொல்ல ஆரம்பிக்கும்போது, செல்வனாகி என்ன செய்கிறது ரித்திகா, உங்கள் மாமாவை தான் பார்த்தல எப்போவுமே இந்திராணிக்கு தான் ஆதரவாகவே இருந்துகிட்ருக்காங்க. நான் என்ன சொன்னாலுமே அதெல்லாம் காதுலேயே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லும்போது, ரித்திகாவும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இனிமேயும் எனக்கும் எல்லாம் மரியாதை இல்லாமல் இருந்துச்சுன்னா சரியே கிடையாது. இந்திராணிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த வீட்டில் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வனாகியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம உதய பெருமாளும் சிவாவை தனியாக சந்திச்சு, சிவா உனக்கு இது வந்து எப்படி அடிபட்டு உனக்கு எல்லாம் சரியாயிட்டு தானே, ஏன்பா நீ வந்து என் மேலே கொஞ்சம் வெறுப்பை காட்டுற, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ இப்படி இல்லைல்ல, எனக்கு புரியுது என் மேலே வந்து உனக்கு கோபம் இருக்குதான், அதுக்காக இப்படிலாம் செய்யாத சிவா, என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோட பையன் அப்படிங்கிற ஒரு உண்மையை இனிமேல் நான் வந்து யார் என்ன சொன்னாலுமே எல்லாருக்க முன்னாடியும் உண்மையை சொல்ல தான் போகிறேன். இதனால செல்வனாயோ கபிலனோ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை சிவா, எல்லாருக்கும் முன்னாடியும் உண்மையை உடைக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது உதய பெருமாளும் அந்த இடத்துல நம்ம சிவா தான் என்னோட வாரிசு, அதோட இல்லாமல் எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த மூத்த பையன் சிவா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் செல்வனாகி அந்த இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணிக்கு இனிமேல் எந்த உரிமையும் கிடைக்கக்கூடாது, இந்திராணியோட பொறுப்பு எல்லாமே தனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் நடக்க போகுதுன்னே சொல்லலாம்.